தீபாவளி ரெசிபிஸ்ல சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஓமப்பொடி எப்படி செய்யுதுன்னு பாத்துலாமா? 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓமப்பொடி எடுத்துருக்கேன். இதை மிக்சர் ஜார்ல சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. அரைச்ச ஓமப்பொடியை கொஞ்ச நேரம் அப்படியே ஊற விட்டுருங்க. இது ஊறினதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் ப்ராசஸா எண்ணெய் வந்து கடாயில ஊற்றி காய விட்டுருங்க. எண்ணெய் காயறதுக்குள்ள மாவு வந்து ரெடி பண்ணிக்கலாம். 4 கப் கடலை மாவுக்கு 1 கப் அரிசி மாவு சேர்த்திருக்கேன். அடுத்ததா தேவையான அளவு உப்பு, லைட்டா வெறும் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலரி விட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. அடுத்ததா ஒரு கரண்டி அளவுக்கு காசின எண்ணெயை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஊற வச்சு எடுத்துக்கிற ஓம தண்ணியை வடிகட்டி சேர்த்துக்கோங்க. அடுத்ததா வந்து ஊற வச்சு எடுத்துக்கிற பெருங்காய தண்ணியும் வடிகட்டி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. தேவைப்பட்ட லைட்டா தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி மாவு கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துருங்க. இப்ப அச்சில லைட்டா எண்ணெய் தடவிட்டு மாவை ஃபில் பண்ணிட்டு நம்ம வந்து பிழிஞ்சு எடுத்துடலாம். இடியாப்பத்துக்கு யூஸ் பண்ற பிளேட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓமப்பொடி மட்டும் பாத்தீங்கன்னா டக்குன்னு போட்டோன்னு 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்து டிஷ்யூல டிரான்ஸ்ஃபர் பண்ணிருங்க. இல்லைன்னா கலர் வந்து மாறிடும். லாஸ்டா அதே எண்ணெயில கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு பொரிச்சு எடுத்து ஓமப்பொடியோட மிக்ஸ் பண்ணி உடைச்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சர்வ் பண்ணுங்க. சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க வியூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் மறக்காம தெரிவிங்க. இதே போல இன்னொரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். Till then, bye from Pooja's Cooking Show.